ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டேரக்ட் ரீடிங் பார்க்கலாம். இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 கார்டு ஹாப்பி சேஞ்ச். உங்கள் பர்சன் உங்களோட ஒன்று சேர போகிறாங்க. ரீயூனியன் ஆகிறதுக்கு இனி வர காலங்களில் கூடி வரப்போகுது. நீங்கள் எதுக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ, உங்கள் பர்சன் என்னை நோக்கி வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போயிருந்தாலும், என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. ரீயூனியன் நடக்க போகுது. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஸோ இத்தனை நாள் உங்களை பிளாக்கேஜ் பண்ண விஷயம்லாம் உடச்சி தகர்த்து எரிஞ்சாச்சு. ஸோ இனி ஒன்லி ஒன் உங்களுக்கு இப்போ ஹாப்பி சேஞ்ச் மட்டும்தான். ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா கண்ணீர் விட்டாச்சு, எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. இனி வர காலங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ப்ராப்பராக நடக்க போகுது. பாருங்கள், ரொம்ப நாள் வெயிட் பண்ண விஷயம். நீங்கள் வெயிட் பண்ண விஷயம் என்ன? மேக்ஸிமம் ஒரு உங்கள் பர்சனுக்காண்டி ஓகே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, ஏன் இப்படி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை, உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணி நம்ம பிறந்ததே சரியில்லடா அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பல கவலைகள், சின்ன வயசுலேருந்து நம்ம நினச்சதை அடைய முடியலையே அப்படின்ற ஒரு கவலைகள். எப்பயுமே கஷ்டம்தான் பட்டுட்டு இருப்போமா, ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ க்ரோத், ஒரு நல்ல க்ரோத் உங்கள் லைஃப்பில் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைனாலும் சரி, மணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாம் எண்ட் ஆகி இனி வர காலங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. பாருங்கள், உங்கள் பர்சன் ஹாட் தெரியுதா? உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. திங்கிங்கெல்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. ஸோ அவங்க கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வருவாங்க. ஒரு ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டாக உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்றத பார்ப்போமா? பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு இது பைல் 1, இது பைல் 2 ப்ளூ கலர் ஸ்டோன், இது பர்பிள் கலர் ஸ்டோன், பைல் 3. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, பார்க்கலாமா? பைல் 1, உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி வருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க என்னம்மா நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரணுன்ற ஒரு முடிவு வந்துடுச்சு. அவங்க பொறுமையாக இருந்ததுக்கெல்லாம் இனி இனி பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம போய் பேசிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பைல் 1. ஸோ ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட திரும்பி வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் வந்த பிறகு தான்
அவங்க லைஃப்பில் எதுக்கு ஒரு லக்கான விஷயம் நடந்திருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது பைல் 1. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்க்கலாமா? பைல் 2 ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். லுக்கிங் அட் யூ, டாக்கிங் டு இஸ் கிரேட்டஸ்ட் என்ஜாய்மெண்ட் ஃபார் மீ. ஸோ பழைய விஷயங்களை பற்றி நிறையா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ சோல் கனெக்ஷன், நோ எக்ஸ்பெக்டேஷன், பியூர்லி லவ்ஸ் யூ. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இப்போ உங்கள் பர்சன் கரண்டாக இருக்காங்க. ஒரு ஹாப்பி சேஞ்ச் நடக்க போகுது. ஹாப்பியாக இருங்க பைல் 2. ஸோ ஓகே, பைல் 3 பார்க்கலாமா? இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பாருங்க, உங்கள் பர்சன் யோர் மை ஆக்சிஜன், இம்பாசிபிள் டு ஸ்டே லைவ் வித்தவுட் யூ, அந்த மைண்ட் செட்டோடு இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி சேஞ்சஸை பார்க்க போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் பர்சன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இந்த பைல் 3க்கு நல்லாவே இருக்கும். ஸோ பைல் 1, 2, 3 இந்த 3 பைலுக்கும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். எஸ், உங்கள் பர்சன் இஸ் கம்மிங், பர்ஃபெக்ட் டைமிங் இது. ஸோ ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹாப்பியாக இருங்க. ஸோ ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. ஓகே, ஏஞ்சலோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. இட்ஸ் அப் டு யூ. ஹாப்பி சேஞ்ச் கூட நடக்கிறதுக்கு வந்து இட்ஸ் அப் டு யூ. ஸோ சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தந்தாப்பில் மாற்றிக்கோங்க. லுக் ஃபார் அ சைன். என்ன மாதிரி சைன் பார்ப்பீங்க? என்ன மாதிரி சைன் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பட்டர்ஃப்ளை பார்க்கறத பார்ப்பீங்க, 222 பார்ப்பீங்க, 1111 பார்ப்பீங்க. ஸோ 777 பார்க்கறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூ ஆர் ரெடி ஃபார் ரியூனியன். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.